திருச்சிற்றம்பலம். பாடல் 19. கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பலஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள். எங்கொங்கனின் நண்பர் அல்லால் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல் எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் எமக்கேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக இப்பாடலின் விளக்கம். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற பழமொழியை திரும்பவும் கூறுகின்றனர். நாங்கள் உனக்கு மட்டும் சேவை செய்ய வேண்டும், உன் அடியோர்களை மட்டுமே திருமணம் செய்து அவர்களுடன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றனர். இரவும் பகலும் எந்த நேரமும் எங்களின் கண்கள் உன்னை மட்டுமே பார்க்க வேண்டும் என்கின்றனர். வேறு எதையும் பார்க்கக்கூட விரும்பவில்லை என்று கேட்கின்றனர். பாவை நோம்பிருக்கும் பெண்கள், இப்படி ஒரு வரத்தை நீ எங்களுக்கு அருள வேண்டும். அப்படி வரம் கொடுத்தால் சூரியன் எந்த திசையில் உதித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்கின்றனர். மனித பிறவி எடுத்ததன் பயனே உன்னை வணங்குவது மட்டும்தான் என்று இப்பாடலின் மூலம் நம்மால் உணர முடிகிறது. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக இப்பாடலில் சில சொற்களை மற்றும் விளக்கம் பார்ப்போம். எங்கள் பெருமானே, எங்கள் தலைவனே, உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் உன் கையில் விடுத்த மகன் உனக்கே அடைக்கலமானவாறு என்று ஆட்பட்ட நாளன்று சொல்லிய இப்பழமையான மூதுரையை மீண்டும் மொழிவது பொருத்தமன்று என்று உணர்ந்த யாம் எமது அச்சத்தினால் உனக்கொன்று உரைப்போம் கேள். இறைவனாகிய உனக்கு ஒரு விண்ணப்பம் மொழிவோமாக, அதனை செவிசாய்த்து கேட்பீராக. அதாவது, அச்சிவபெருமானின் அடியார்களுடன் திருமண வாழ்க்கையை நடத்துவதும் உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க எமது கைகள் உனக்கன்றி வேறொருவர்க்கும் எத்தகைய தொண்டுகளையும் செய்யாது ஒளிவனவாக. எம்கண் கங்குல் பகல் மற்றொன்றும் காணற்க, அதாவது எமது கண்கள் இரவிலும் பகலிலும் உன்னையன்றி வேறொரு பொருளையும் காணாது ஒளிவனவாக. இங்கு இப்பரிசே எமக்கெங்கோன் நல்குதியல். இவ்வுலகத்தில் இவ்வாறே எங்களுக்கு எங்கள் தலைவனாகிய நீ அருள்வாயானால் ஞாயிறு எங்கு எழில் எமக்கு. ஞாயிறு, அதாவது சூரியன் எங்கு உதித்தாலும் கவலை இல்லை என்று விண்ணப்பிக்கின்றனர். மேலும் இந்த முறை இறைவனிடம் தன்னை முழுமையாக சமர்ப்பிக்கும் முறையாகும். தன் உடல், செயல், பாவங்கள் இப்படி மொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்து தங்கள் தலைவனாகிய சிவபெருமானிடம் விண்ணப்பம் வைத்து அதற்கு செவிசாய்த்து அவர்கள் அருள்வாராயின் சூரியன் எத்திசையில் உதித்தாலும் தாங்கள் கவலைப்படப்போவதில்லை என்று விண்ணப்பிக்கின்றார்கள். சமர்ப்பணம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு கட்டம். அது அனைத்து விதமான நல்லது கெட்டதையும் கடந்த ஒரு நிலையாகும். அதையே வாதவூர் பெருமான் அடிகள் அக்கன்னியர்களின் உரையாடல் போல்
அருளியுள்ளார். திருச்சிற்றம்பலம்.